ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மித்தன் மேரேஜ் சேனலில் ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். ஐயோ, வருஷத்துக்கு ஒரு தாங்க இந்த வீடியோவே போடுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்டம்பிள் கைஸ் விளாட்றது. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டம்பிள் கைஸ் தான் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள், இனிமேல் போட வேணாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போடும். ஸோ ஓகே, அப்படியே போகிறேன். லேசர் ட்ரெஸ்ஸு இது வந்து என்ன டோர்னமெண்ட் கப்பு. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதுவே விளையாடிட்டு சரியான போர் அடிக்குது. ஸோ எப்போவுமே போரிங்காக இருக்காமல் ஜாலியாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன் டோர்னமெண்ட்டு. ஸோ 10 எமரால்ட்ஸ் போல் கொடுத்துட்டு தான் உள்ளே வர்றது. கொஞ்சம் ரிஸ்கியானது தான், பட் நம்மளுக்கு அதெல்லாம் ஈஸி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டோம் எவ்வளோ தூரம். ஸோ இப்போ ஒரே ஒன்று தாங்க, ஜெயிக்கிறோம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தட்டுறோம் தூக்குறோம்னா 25 எமரால்டை வாங்குகிறோம், அப்புறம் தான் வீட்டுக்கு போகிறோம். அவ்வளோதான். அடுத்து பொம்பார்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பழைய மேப்பு, பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புதுமைப்படுத்தி இது சூப்பராக மாற்றிட்டாங்க. ஸோ அப்படியே ஆரம்பிப்போம். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே அவன் பாட்டு பாம்பு போடுவான். நடுவில் என்ன பெரிய பாம்பு வராதுன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே வந்துருச்சு. ஐயோ, முன்னாலாம் இங்கே தான் நிற்பேன். இங்கே பெருசாக வெடிக்கவே வெடிக்காது, பட் இப்போலாம் நடுவில் கூட போடுறானுங்க போல. அங்கே வரல, வேலையே போட்டானுங்க. இருந்தாலுமே நடுவில் இருக்க கட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்தளவுக்கு வெடிக்காது. ஐயோ, இங்கேயே பாம்பு, இந்த பக்கமும் பாம்பு, இந்த பக்கமும் பாம்பு. ஜஸ்ட்டு மிஸ் ஹெல்மெட் ஆகிருப்பேன். நல்ல ஷார்க்கெல்லாம் வந்துட்டு போவோம் அப்பப்போ, வெறுப்பாகும். ஸோ ஓகே, அப்படியே குவாலிஃபை ஆகிட்டோம் ஈஸியாகவே. ஸோ வாங்க பார்ப்போம். இப்போ இருக்கிறது 4 பேர். இந்த 4 பேரில் ஒருத்தவங்க தான் குவாலிஃபை ஆகுவேன். ஸோ இது வந்து முன்னாடி ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இது டோர்னமெண்ட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸ் 25 எமரால்ட்ஸு. ஸோ 25 எமரால்ட்ஸ்க்காக இது பண்ணேன். ஏற்கனவே ஒரு தடவை டோர்னமெண்ட் விளையாடலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு அசால்ட்டாக தோல்வி அடைஞ்சிட்டேன். புது மேப்பாக வந்துச்சு எனக்கு, சரியாக விளையாட தெரில, ஒத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி. கேவலமாக தோத்துட்டேன். ஸோ திருப்பி எப்படியாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோவை. பர்ஃபெக்டாக 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நடந்தது தான், ஒரு ஸ்கில் பேஸ்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ லேசர் ட்ரெஸர் கடைசி ரவுண்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். நம்மளும் அப்படியே போகலாம். ஒரு டபுள் ஜம்ப்பு கரெக்ட். அவள் தான் இன்னும் ஒரே ஒருத்தன் இல்லைன்ட்டான்னா முடிஞ்சிடும். திஸ் இஸ் அன் ஈஸ்டர் எக்கு. ஸோ இந்த மாதிரி பேரை வச்சுட்டு ஒரு நிறைய பேர் சுற்றிட்டுருக்கானுங்க ஊருக்குள்ளே. ஸோ ஃபேக் ஐடி அவள் தான் காலி ஆகிடுச்சு. அவள் தாங்க ஜெயிச்சாச்சு. ஒரு கப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ டிராஃபிக் கிடைக்கும்னு நினச்சேன், கடைசியில் அது இல்லை போல். என்னங்க ப்ரைஸே கொடுக்கல, 25 எமரால்ட்ஸு. டேய் கொடுங்கடா. கொடுத்துட்டானுங்க. அவள் தான் க்ளைம் பண்ணிடலாம். ஸோ அப்படியே போகலாம். அப்படியே ஸ்டம்பிள் பாஸில் 20 லெவல் முடிச்சிருக்கும் போல். ஸோ அப்படியே அந்த ஃபோம் ஹேண்ட் அதை அப்படியே கொஞ்சம் இது எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே போவோம். ஸோ அதே எலிமினேஷன் கப். அடுத்து கிராவிட்டி லெஜெண்ட்ரி விளையாடலாமா? 50 எமரால்டு கிடைக்கும். அது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா விளையாடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு 20 லைக் போடுங்களேன் இந்த வீடியோவுக்கு. ஒரு 20 லைக் போட்டிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் அதை தான் போட போகிறேன். இல்லைனா வேறு ஏதாவது கேம் ப்ளே 20 லைக் கொடுத்துட்டு கமெண்ட்லேனா கேம் ப்ளே கேட்டாலும் போடுறேன். என்ன வேணால் விளையாடி போடலாம். கிராணி விளையாட சொல்கிறீங்களா, விளாட்றேன். வேறு எதாவது விளாட சொல்கிறீங்களா, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி என்ன வேணால் விளாட்லாம். சரி ஓகே, அப்படியே போவோம். ஸோ மறுபடியும் பொம்பார்ட்மெண்ட்டு வெறுப்பாகுது. ஒரே மேப்பு தான் இன்னும் வருது. ஆனால் இந்த பொம்பார்ட்மெண்ட் விளையாடே பல வருஷமாகுது. அதில் முதல்ல தூக்கி நடுவில் போட்டானுங்க. இருந்தாலுமே அந்த நடுவில் இருக்க பகுதி வெடிக்கவே இல்லை பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த பொம்பார்ட்மெண்ட்டில் மெயினே. இதுலேயே நிறைய பேர் காலி ஆவானுங்க. ஸோ இப்போ நான் யூனிட்டி போட்டனாலே நிறைய பேர் காலி ஆவானுங்க. ஐயோ, இங்கே ஒரு வெடிக்காத வெடிச்சிச்சு அந்த பிளாக்கை பாடுறா. அந்த வாரமாக போய் நின்றுக்கலாமா? ஓகே, குவாலிஃபைடு. அடுத்த ரவுண்ட் போகலாம். ஸோ முதல்ல 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 8 வராங்க. ஸோ இப்படி தான் முன்னாடிலாம் விளையாடுவோம். 16ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லை இப்படி கிடையாது, இது ஃபஸ்ட் ரவுண்டா. முன்னாடிலாம் வந்து 32 மெம்பர்ஸ் கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 12 மெம்பர்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. அந்த 12 மெம்பர்ஸில் ஒரு 8 மெம்பர்ஸ் குவாலிஃபை ஆகி அந்த 8 மெம்பர்ஸில் தான் வந்து ஒருத்தவங்களாம் குவாலிஃபை எடுப்பாங்க. இப்போ வர்ற புதுசாக இருக்குது ஷார்க் மோடா ட்ரையாங்கிளாம்.
ஓ பெர்முடா ட்ரையாங்கிளில் ஷார்க் முடா ட்ரையாங்கிள் ஆக்கிட்டானுங்க. அடப்பாவீங்களா. டோன்ட் ஃபால்ன்னு இருக்க அப்ஜெக்டிவ். இது வரைக்கும் நான் விளையாடினதே இல்லை இந்த ரவுண்டை. பயமாக இருக்குது. எலிமினேட் ஆகி போயிட போகிறோம். ஷார்க்லாம் வருது என்னமோ கொடூரமாக இதெல்லாம் பண்ணுது. ஓகே கைஸ், அப்படியே இந்த ஷார்க் முடா ட்ரையாங்கிள். இவனுங்க ஏன் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறானுங்கன்னு தெரில. ஆனால் ஃப்ரீஸ் எதாவது பண்ணி விட்டானா, ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூவா, ட்ரக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கானுங்களோ அப்படியே நிற்கிறானுங்க. இப்போ எதுவும் ஸ்விக்கி டிரைவர் வீடியோ வந்துச்சு. ஏய் உழுதுறாடே, அபேண்டன்ஷிப்பா. ஓடுறானுங்க இப்போ தான் ஓடுறா. இது மாதிரி நில்றா. என்னங்க அதுக்குள்ளேயா குவாலிஃபை? அவங்க கூட புது ரவுண்டு கஷ்டமாக இருக்கும், தோற்றுருவான்னு பார்த்தா சால்ட்டாக முடியுது. என்ன தான் பண்ணுறதோ தெரில. சரி ஓகே, அப்படியே போவோம். ஸ்டம்பிள் காய்ஸ், கடைசி ரவுண்ட் என்ன வரப்போகுது? ஆச்சரியமாக ஏதாவது வருமா? வித்தியாசமாக வந்துருச்சு கைஸ். பாட் பேஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியிலேருந்து இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு புது மேப் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. சரி, இதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பம்ப் செட்டு மாதிரி தண்ணிலாம் வரும். இதுக்கு பெருசாக எந்த ஒரு ட்ரிக்கும் இல்லை, நம்மளே தான் யோசிச்சு விளையாடணும். இந்த தண்ணி வர நம்மளை தள்ளி விடும். இதுக்கு மேலே இந்த ரெட்டாக இருக்கிறது நம்மளை பயங்கரமாக தள்ளி விடும். எல்லோவாக இருக்க பூச்சி ஓரளவுக்கு, இந்த நார்மல் அந்தளவுக்கு பாதிப்புகள் வராது அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது வந்து அடிச்சிட போகுது. அதனால தான் ஓரமாக நின்றுருக்கேன். இங்கே ரெட்டெல்லாம் போயிட்டுருக்கு. சரி, இப்போதைக்கு 3 பேர் தான் இருக்கும் போல், 4 பேர் இருக்கும். ஓகே, இன்னும் எலிமினேட் ஆகாமல் சுற்றிட்டுருக்காங்க. டபுள் ஜம்ப். டபுள் ஜம்ப் இதுமாதிரி நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். முன்னாடி விளையாடின அனுபவம் இருக்குது. மறுபடியும் ஒரு டபுள் ஜம்ப். ஓகே, ஆனால் ரொம்ப திக் மூமெண்ட்ஸாக இருக்குது. ஐயோ போகுது. எப்படியா ஜெயிச்சிடணும் கைஸ். 2 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பாண்டா அடி வாங்கிட்டு இருக்கான். எது பாண்டாவை தள்ளி விட்டுருந்தாடி. இப்போ வந்து 3 சைட்லேருந்து பம்பு செட்டு. அவள் தான் ஒரு டபுள் ஜம்ப்பு. சரி ஓகே, அவள் தான் கற்றுக்கிட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான். பாண்டா எலிமினேட் ஆகுடா. அவள் தாங்க குவாலிஃபைடு. ஸோ அவள் தான் க்ரௌன் அடிச்சாச்சு. 25 மெடல்ஸ் கையில் வந்து சேர்ந்துடும். ஓகே கைஸ், மித்தன் மிரட் சேனல் அப்புறமா சந்திக்கலாம். ஓகே.